வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாளில் கடந்த வாரத்தில் ஊழியத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து நாம் படிக்கிற பாடத்தில் முக்கியமாய் இவர் நித்தியமானவர், நித்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஆவியானுடைய அந்த தன் ஆழ்த்தத்துவத்தில் ஒன்று, அவர் நித்தியமானவர். ஒருவர் தேவனாக இருக்க வேண்டுமானால் அவர் சர்வ வியாபியாக இருக்க வேண்டும். அடுத்தது சர்வ ஞானியாக இருக்க வேண்டும். மூன்றாவது சர்வ வல்லவராக இருக்க வேண்டும். நான்காவதாக அவர் நித்தியமானவராக இருக்க வேண்டும், முடிவில்லாதவராக, துவக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்க வேண்டும். இந்த துவக்கமும் முடிவும் இல்லாத ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் நம்மை கொண்டு என்ன செய்வார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 3 காரியங்களை வாசிக்கிறோம். ஒன்று, தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக இயேசு பிதாவுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு உதவி செய்தது நித்திய ஆவியானவர். இரண்டாவது, செத்த கிரியைகள் நீங்க சுத்திகரிப்பது யாருடைய வேலை? நித்திய ஆவியானுடைய வேலை. மூன்றாவது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மை தகுதிப்படுத்துறது யாரு? கர்த்தருடைய நித்திய ஆவியானவர். அப்போ இந்த நித்திய எவர்லாஸ்டிங் ஸ்பிரிட், இந்த நித்திய ஆவியானவர் எட்டர்னல் ஸ்பிரிட் நமக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு எப்போ ஊழியம் செய்வோம்? ஜீவனுள்ள காலமெல்லாம் ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கவனித்து வருகிறோம். முதல்ல என்ன கவனித்தோம்? ஊழியம் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் மீட்கப்படும் போதே அவனுக்கு என்ன இருக்குது? ஊழியத்தின் அழைப்பு உண்டு. மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். முழு நேரமாக தங்களை அர்ப்பணித்த தேவதாசிகள் வேற. ஆனால் விசுவாசிகளாக இயேசுவை சந்தித்தேன், இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். இந்த ஊழியத்துடைய தன்மைகள் என்ன? இந்த 5 தன்மைகளை லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தில் சகரியா சொன்ன அந்த வார்த்தையை அடிப்படையாக கூட நாம் கவனித்து வருகிறோம். ஒன்று என்ன? அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகவே நாம் எதுவரைக்கும் அவருக்கு ஊழியம் செய்யணும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமேன். இந்த ஊழியத்தில் என்ன கிடையாது? ரெஸ்ட் கிடையாது. இல்லை என்றால் விஆர்எஸும் கிடையாது, சிஆர்எஸும் கிடையாது, இல்லை ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எதுவும் கிடையாது. ஒன்றே ஒன்றென்ற அவருடைய பொன்மார்பில் போய் சாகிற வரைக்கும் ஊழியம் செய்யணும். ஆமேன். ரெண்டாவது என்ன கவனித்தோம்? பயம் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்பது என்ன? பயத்தோடு செய்வது அல்ல, பயம் இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது நாம் கவனிக்க போகிறது, பரிசுத்தத்தோடு நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூன்றாவது தன்மை என்னவென்றால் பரிசுத்தம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும். அப்போ இந்த ஊழியத்தினுடைய தன்மைகளில் முதல்ல என்ன கவனிக்கிறோம்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம விரும்புகிற நாள் செய்வோம், எங்களுக்கு முடிஞ்ச நாள் செய்வோம், முடியாத நாள் அப்படி அல்ல. ஒவ்வொரு விசுவாசம் எது வரைக்கும் செய்யணும்? அவனுடைய ஜீவன் அந்த கடைசி மூச்சு வரைக்கும், அவனுடைய ரத்தத்தின் கடைசி துளி வேகம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணுமே? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ரெண்டாவதாக எப்படி அந்த ஊழியத்தை செய்யணும்? பயம் இல்லாமல், பயந்து அல்ல, பயத்தோடு அல்ல, பயம் இல்லாமல் தேவனுக்கு தைரியத்தோடு ஊழியம் செய்யணும். மூன்றாவதாக எப்படி செய்யணும்? பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த பரிசுத்தம் என்பதற்கு பொதுவாக பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹேகியாஸ்மோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஹேகியாஸ்மோஸ், HAGIAMOS, ஹேகியாஸ்மோஸ். ஹேகியாஸ்மோஸ் என்ற கிரேக்க வார்த்தை தான் பொதுவாக கிரேக்க மொழியில் பரிசுத்தம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. இந்த ஹேகியாஸ்மோஸ் தான் வழக்கமாக பரிசுத்தத்துக்கு என்று பயன்படுத்துகின்ற புதிய ஏற்பாட்டின் வார்த்தை. ஆனால் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தில் இந்த பரிசுத்தத்தோடும் என்று சொல்கின்ற வார்த்தையில் என்ன பயன்படுத்தல? ஹேகியாஸ்மோஸ் பயன்படுத்தாமல் ஹோசியோடெஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஹோசியோடெஸ், HOSIOTES, HOSIOTES, ஹோசியோடெஸ். பொதுவாக புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் பரிசுத்தம் என்பது எந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? ஹேகியாஸ்மோஸ். ஆனால் இது லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தில் அந்த பரிசுத்தம் என்பதற்கு எந்த வார்த்தை பயன்படுத்தல? பொதுவாக பரிசுத்தத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஹோசியோடஸ் என்ற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல அந்த வார்த்தை எழுதப்படுகிறது. அந்த ஹோசியோடஸ் என்பது புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல, ஒன்று லூக்கா 1:71, மற்றொன்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த 2 இடத்துல மாத்திரம்தான் புதிய ஏற்பாட்டில் இந்த ஹோசியோடஸ் என்ற வார்த்தை பரிசுத்தத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இந்த ஹோசியோடஸ் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. லூக்கா 1:71 ஊழியத்தை பற்றி படிக்கிறோம். ஒன்று, ஜீவனுள்ள காலமெல்லாம் ஊழியம் செய்யணும். ரெண்டாவது எப்படி செய்யணும்? பயமில்லாமல் ஊழியம் செய்யணும். மூன்றாவது எப்படி செய்யணும்? பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். இது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோமானால், அந்த லூக்கா 1:71 இந்த ஹோசியோட்டஸ் என்ற அந்த வார்த்தை, பரிசுத்தத்துக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? வழக்கமாக பயன்படுத்துகின்ற ஹாகியாஸ்மோஸ் பயன்படுத்தாமல் ஹோசியோட்டஸ் பயன்படுத்துகிறார்களே. அந்த ஹோசியோட்டஸ் என்ற வார்த்தைக்கு முதலாவது அர்த்தம் என்ன? குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ். முதல்ல பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தத்தின் தரம். இந்த ஹோசியோட்டஸ் என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்னவென்றால் குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ். பரிசுத்தத்துக்கு ஒரு தரம் உண்டு. அந்த ஹோசியோட்டஸ் வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்போது தரம் இல்லாத, தரம் குறைந்த பரிசுத்தமும் உண்டு. ஆனால் ஒரு தரமுள்ள ஒரு பரிசுத்தம் உண்டு. அந்த பரிசுத்தத்தோடு தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமேன், ஆமேன். நாம பரிசுத்தம் என்று நினைத்துக் கொள்வது அல்ல. தேவன் ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்காங்க. தான் ஹோசியோட்டஸ். அந்த ஹோசியோட்டஸ் குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ். அப்போ அதற்கு ஒரு தரம் உண்டு. இரண்டாவதாக அந்த ஹோசியோட்டஸ்க்கு அர்த்தம் உண்டு, எ ரைட் ரிலேஷன்ஷிப் டு காட். தேவனோடு ஒரு சரியான உறவு. முதல்ல ஹோசியோட்டஸ் என்பது அர்த்தம் என்ன? பரிசுத்தம் அர்த்தம் என்ன? குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்தின் தரம். இரண்டாவதாக அந்த பரிசுத்தப்படு எ ரைட் ரிலேஷன்ஷிப் டு காட், தேவனோடு உள்ள சரியான ஒரு உறவு. அதுக்கு பேர் என்ன பேரு? ஹோசியோட்டஸ். மூன்றாவதாக இந்த ஹோசியோட்டஸ் என்பது இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரைச்சியஸ்னஸ், அதாவது நீதியோடு தொடர்புடைய பரிசுத்தம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எபேசியர் 4:24 சொன்னேன், அதை கொஞ்சம் வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். பாருங்களா, இப்போ கூட என்ன வருது பாருங்க, மெய்யான நீதியும் அப்புறம் என்ன வருது? பரிசுத்தமும். இங்க என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தமும் நீதியும். அப்படியானால் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இது எதோடு சம்பந்தப்பட்டது? நீதியோடு சம்பந்தப்பட்ட பரிசுத்தம். நீங்களும் நானும் விசுவாசி என்றாலே நாம் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் எப்படி தான் ஊழியம் செய்யணும்? பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? இட் ஹஸ் காட் எ குவாலிட்டி. இந்த பரிசுத்தத்துக்கு என்ன உண்டு? ஒரு தரம். நாம் நிர்ணயிக்கின்ற தரம் அல்ல. இரண்டாவதாக இதற்கு தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் அந்த ஹோசியோட்டஸ் அர்த்தம் என்னவென்றால், அடுத்த இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் இது தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கின்ற ஒரு நிலை. மூன்றாவதாக இந்த பரிசுத்தம் எதோடு சம்பந்தப்பட்டது? நீதியோடு சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன். முதலாவதாக என்ன சொன்னேன்? குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ் என்று சொன்னேன் அல்லவா? 2 பேதுரு 3:11 வாசிங்க. எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம் கவனிப்போம். 2 பேதுரு 3:11. இப்படி இவைகளெல்லாம் எவைகளெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நாள் சமீபமாக இருக்குது, தாமதிக்கிறார் என்ன வேண்டாம், நம்மில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லிவிட்டு சொல்கிறார். ஒரு நாள் வரப்போகிற வருகள் என்னாகும்? வானங்கள் மடமடவென்று, பூமி என்ன செய்ய? வெந்து உருகி போகும். எல்லா எலிமெண்ட்ஸ், அது எல்லா எலிமெண்ட்டும் டிசால்வ் ஆகிடுன்னு வாசிக்கிறோம். அதில் இவைகள் எல்லாம் உந்து உருகி போகும்போது அதை முடிச்சு தான் சொல்கிறாரு. ஆக இவைகளெல்லாம் வெந்து உருகி போகும்போது வானம் பூமி காண்கின்றவை எல்லாம் அழிந்து போகும்போது நாம் அதில் அழிந்து போகாமல் நினைக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உனக்கு தேவை? அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். இவைகளெல்லாம் மறுபடியும் இந்த 12 மறுபடியும் வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பரிசுத்தம்? வானம் பூமி எல்லாம் கூட அவர் வரும்போது என்னாகும்? மடமடவென்று ஒதுங்கி போகும், விலகி போகும், வெந்து அழிந்து போகிறது. நாம் ஒரு முன்னாடி என்ன செய்வோம்? நிலை நிற்க போகிறோம் என்றால் அப்போ நமக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருந்தால் நிற்க முடியும்? 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம்? இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் என்ன செய்ய போறோம்? அவரை தரிசிக்க போகிறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த வானம் பூமி காண்கிற எல்லாம் ஒளிந்து போகும்போது நாம் மாத்திரம் என்ன செய்வோம்? அவருக்கு முன்பாக அவர் முகத்தை தரிசிப்பது போல் நிற்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட பரிசுத்தம் தேவை? அவருடைய பரிசுத்த பிரசன்னம் வரும்போது இவைகளெல்லாம் காணாமல் போகுமாமே. இவைகளெல்லாம் காணாமல் போகும், நாம் நிலைத்து நிற்போம் என்றால் அதுதான் பரிசுத்த பேர் சொல்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவனாய், நீ எப்படிப்பட்ட பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும்? ஒன்று கவனிங்க, தேவனுடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தவான்கள் கூட சரியில்லை. தேவனுடைய பார்வையில் வானங்களும் சுத்தமாக இல்லை என்று யோபு சொல்கிறான். யோபு 15:15 வாசிங்க. Book of Job chapter 15 and verse 15. யோபு 15:15. இதோ அவர் தமது பரிசுத்தவான்களையும் என்ன செய்யறதில்லை?
ஈவன் இஸ் செயின்ட்ஸ், அவருடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்றால் நம்முடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பிடும்போது நமக்கு எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட அவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவங்களா அல்ல? நம்பத்தக்கவர்கள் அல்ல. அடுத்த வாசிங்க. வானங்களும் பார்வைக்கு சுத்தமானது அல்ல. அப்போ அவருடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லை. மாத்திரமல்ல, அவருடைய வானங்கள் கூட எப்படி இருக்குது? அவருடைய பார்வைக்கு சுத்தமா இல்லை. அப்படின்னா நம்ம பரிசுத்தம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு யோசித்து பாருங்க. பரிசுத்தத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் முதல் தகுதி என்ன? இட் ஹஸ் காட் எ குவாலிட்டி. இந்த பரிசுத்தத்துக்கு என்ன இருக்குது? ஒரு தரம். இந்த தரம் சரியாக இல்லாவிட்டால் நாம் ஊழியம் செய்யறது போய் நம்ம ஏமாற்றிக் கொள்வது. நான் இது ஊழியக்காரங்களுக்கு சொல்லல, உங்களை போல என்னை போல விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். நாம் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சத்துருக்களின் கரங்களில் நாம் விடுதலையாக்கப்பட்டது நோக்கமே என்ன? அவருக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு நீதியோடு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேறும் சொல்லுகிறதே. அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிற இல்லைன்னா அவர் நிர்ணயித்த அந்த தரத்துக்கு ஒத்த ஒரு பரிசுத்தம். 1 பேதுரு 1:16 வாசிங்க. அந்த குவாலிட்டி என்னன்னு பாருங்க. குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ் என்னன்னு பாருங்க. 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்த, ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ் எந்த தரத்துக்கு இருக்கணும்? அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்துக்கு குறைவான எந்த பரிசுத்தத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மேக் இட் வெரி கிளியர். மிக மிக எளிமையானது, மிக மிக கடினமானதும் கூட. நம்முடைய பரிசுத்தை எதிர்க்கணும். நான் பரிசுத்தர். ஹோசியோட்டஸ் அர்த்தம் என்ன? குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ். என்ன குவாலிட்டி இது? பேதுரு சொன்னது போல வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் காணாம போகிறதே, நீ அவருக்கு முன்பாக நிற்க போகிறாயே. அப்படின்னா உனக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும்? 2வது சொல்லுகிறார், பரிசுத்தவான்களோட பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல. வானமும் சுத்தமானது அல்ல, அவன் நம்புகிறது இல்லை. அப்ப அவருடைய பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தத்தை காட்டிலும் மேலான ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்க. என்ன பரிசுத்தம்? அர்த்தம் சொல்லுங்க. நமக்கு என்றைக்கு ஸ்டாண்டர்டை யாரை வச்சிடக்கூடாது? ஒரு செயின்ட்டை வச்சிடக்கூடாது. ஏன்? அந்த செயின்ஸே அவனை செய்ய அவர் நம்புறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. மாத்திரமல்ல, அவர் உருவாக்கின வானங்கள் அவருக்கு எப்படி இருக்குது? சுத்தமா இல்லை. அப்படியானால் what is the standard of holiness or what is the quality of holiness? நான் பரிசுத்தர். அதே போல பரிசுத்தம் யாருக்கு இருக்கணும்? உங்களுக்கும் எனக்கும். ஆமேன், ஆமேன். அப்படியான நாம் நிர்ணயித்துக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்தம் அல்ல, நாம் வைத்துக் கொள்ளுகிற ஒரு தரம் அல்ல. ஒன்று கவனிச்சு பாருங்க. ஆசாரியனை பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரனை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு விசுவாசி ஊழியம் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுக்கு அவனுடைய பரிசுத்த வஸ்திரங்கள் ஒன்றுனா போட்டே வராங்க. போட்டுட்டு கடைசியாக என்ன செய்கிறாங்க? தலையில் ஒரு தலைப்பாகை, ஒரு ஒரு டர்பன் வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க? யாத்ராகமம் 39 Exodus chapter 39 and verse 30. யாத்ராகமம் 39 30 வாசிங்க. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் அதில் என்ன எழுதணுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுத்துக்களை வெட்டி எங்க வைக்கணும்? உயரே. இன்னும் சொல்ல போனா தலையில மனுஷனுடைய முக்கிய மேலான இடையது தலை தான். அதில் தான் டர்பன் இருக்குது. அப்போ இந்த பரிசுத்தம் எங்க இருக்கணும்? தலையில். சரி, இது எது வரைக்கும் போகணும்? தலையில் ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போகணும்? வழக்கமாக சொல்றது தலையிலிருந்து கால் வர தானே. இது காலுக்கு கீழேயும் போகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது தலைக்கு மேலேயும் பரிசுத்தம் மாத்திரமல்ல, காலுக்கு கீழே. ஏசாயா 35 8 வாசிங்க. ஏசாயா 35 8. ஏசாயா 35 8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். ராமேன் சொல்லுங்க. அந்த வழிக்கு பேர் என்ன வழி? ஆமா, வழியே பரிசுத்த வழி என்றால் நம்ம கால் மிதிப்படுகிற அந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு? பரிசுத்தம். தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த வழி என்னப்படும்? என்னம்மா? தீட்டுள்ளவன் என்ன செய்ய முடியாது அங்கே. ஏன்? பாதையே என்ன பாதை? பரிசுத்தமாச்சே. ஒரு பெரும்பாதை. இட்ஸ் a highway. இட்ஸ் a highway. அந்த ஹைவே, அந்த பரிசுத்த அந்த பாதை ராஜபாதை. அந்த ராஜபாதை எப்படி இருக்குதா? பாதையே பரிசுத்தம். நம்மால் சொல்லிட்டு இருக்கிறான், பரலோகத்தை போனா தரையெல்லாம் தங்கம். அந்த பைத்தியக்கார தங்கத்தை விட மேலானது பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கிருந்து ஆரம்பிக்குது? தலையின் மேலே இருக்கிற பாகை, அதில் முத்திரை விட்டாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். தலைக்கு மேல இருந்து கால் வரைக்கும் அல்ல, காலுக்கு கீழ் வரைக்கும் என்ன? பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் வைத்துக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்தத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. அந்த ஹோசியோட்டஸ் வார்த்தையின் அர்த்தம் என்ன? குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ்.
அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு தரம் உண்டு. என்ன தரம்? அவர் பரிசுத்தர், ஆகவே அவரை போல நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்துக்கு குறைவான எந்த பரிசுத்தத்தையும் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை. என்ன சொல்றாங்க? முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன், நான் முடிஞ்ச வரைக்கும் பரிசுத்தமா இருக்கிறேன், மீதி எல்லாம் அவர் ரைட் ஆஃப் பண்ணுவார். ரைட் ஆஃப்ல லெஃப்ட் ஆஃப் பண்ணுவார். அவர் ரைட் ஆஃப் பண்ண மாட்டார், லெஃப்ட் அவுட் தான். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நாம் நிர்ணயித்துக் கொள்ளுகிற ஒரு தரம் அல்ல, அது தேவன் எதிர்பார்க்கின்ற, இல்லை என்றால் தேவனுடைய பரிசுத்தத்தை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நாம் அவருக்கு பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல என்ன இருக்கணும்? அவர் எதிர்பார்க்கிற அவருடைய தரத்துக்கு ஒத்த ஒரு பரிசுத்தத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். நீ நினைக்கலாம், அவர்கள் இது முடியுமா? முடியாத ஒன்றையும் வேதம் சொல்வதில்லை. ஆமேன், ஆமேன். முடியுமான்னு கேட்பீங்கன்னா முடியும் என்று தான் சொல்ல. ஏனென்றால் இது ஒரு நம்முடைய பார்வையில் முடியாதுன்னு சொல்லலாம், நம்முடைய அனுபவங்கள் குறைந்தது, ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் பூர்ணமானது. ஆமேன், ஆமேன். நம்முடைய அனுபவத்தை பார்க்கும்போது இது நடக்கக்கூடிய கதையா? முடியும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை, ஒரு ஆமீன் சொல்லுங்க, அரைகுறையான பரிசுத்தம் அல்ல, முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் யாரால முடியும்? உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இதை செய்ய நம்மால முடியாது. யார் செய்யணும்? அவர் செய்கின்ற ஒன்று, அவர் எதிர்பார்க்கின்ற, இல்லை என்றால் அவர் சொல்லுகின்ற நிர்ணயித்த தரத்துக்கு ஏற்றாற் போல ஒரு பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் பொதுவாக பைபிளில் 2 வார்த்தையை பார்க்கிறோம். ஒன் இஸ் ஹோலினஸ், another one is sanctification. ஒன்று ஹோலினஸ் என்பது only for God, sanctification என்பது it is for man. அதாவது பரிசுத்தம் தமிழ் எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்தில் 2 வார்த்தை. ஒன்று பரிசுத்தம் தேவனுக்கு மாத்திரம், அடுத்தது என்ன? மனிதனுக்கு. sanctification என்றால் set apart, அதாவது பிரித்தெடுக்கப்படுதல் என்று அர்த்தம். பிரித்தெடுக்கப்பட வேண்டிய இதில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. எந்த அளவுக்கு? நாம் விரும்புகிற அளவுக்கு அல்ல, நம்மால் முடிகிற அளவுக்கு அல்ல, மற்றவங்களை பார்த்து நான் ஒரு பரிசுத்தவானை பார்த்து அல்ல. யாரை போல இருக்கணும்? தேவனை போல மாற வேண்டும். ஆண்டவர் அவருடைய தரத்துக்கு குறைந்த யாரையும் போல நாம் இருப்பதை தேவன் விரும்பவில்லை, அவரை போல நாம் இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். ஊழியம் செய்வதற்கு அடிப்படையான தேவை என்ன? பரிசுத்தம். அதுக்கு வந்து ஒரு தரம் உண்டு. ரெண்டாவது என்ன இருக்கணும்? அதுக்கு it must have a right relationship with God. தேவனோடு எப்படி இருக்கணும்? சரியான ஒரு உறவு இருக்க வேண்டும். இந்த சரியான உறவு எப்படி வருங்கிறது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். இந்த சரியான உறவுக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிங்க. Matthew's Gospel chapter 7 verse 22 and 23. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, so there comes a day, ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் என்ன செய்வாங்க? ஒரு சிலர் அல்ல, அநேகர். மறுபடியும் இந்த வசந்த வாசிமா. மந்நாளிலே அநேகர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே, கர்த்தாவே. அப்ப இவங்கெல்லாம் யாரு? இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் செய்தவர்கள், சொன்னவர்கள். அடுத்தது இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினவர்கள், அசுத்தாவிகளை துரத்தினவர்கள், அற்புதங்களை அடையாளங்களோடு செய்தவர்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை, அப்ப பாருங்க, 2 பேருக்குள்ள உறவு எப்படி இருந்துக்கணும் யோசிச்சு பாருங்க. they have no relationship at all. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, அற்புதங்கள் செய்கிற, பிசாசுகளை துரத்துகின்ற அநேகருக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே கிடையாது. but they are doing in the name of Jesus. that is a pity. அதுதான் பரிதாபத்தில் பரிதாபமான விஷயம். யார் பேர்ல செய்கிறாங்க? இது ஒரு தனிப்பட்ட மனுஷன் உபதேசம் அல்ல, ஆண்டவராகி இயேசு சொன்ன வார்த்தை. there comes a day, அந்நாளிலே ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே அநேகர், ஒரு சிலர் அல்ல. இதுதான் பரிதாபம். ஒரு சிலர் இப்படி செய்தாங்கன்னா ஆச்சரியப்படுக்கல. யாரு? அநேகர். அப்படியானால் உண்மையாகவே செய்கிறவங்க ரொம்ப கொஞ்சம். உண்மையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அநேகர் சொல்லும்போது சிலர் என்றதுக்கு எதிரான வார்த்தை என்ன? சிலர். அப்ப சிலர் என்ன செய்யறாங்க? உண்மையாகவே தேவனுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, உண்மையாகவே தேவன் நாமத்தை பிசாசுகளை துரத்துறாங்க, உண்மையாகவே தேவ கிருபையினாலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்யறாங்க, செத்தவனை கூட உயிரோடு எழுப்புகிறார்கள். ஆனால் அநேகர், ஒரு சிலர் தான் உண்மையாக செய்கிறார்கள். அநேகர் என்ன பண்றாங்க? இயேசுவோடு சரியா என்ன சொல்லுகிறார்? அப்போது நான் ஒரு காலம்
எப்போ? ஒரு காலம் என்றால் அவன் இயேசு பேரை சொல்லி அற்புதம் பண்றான் பாத்தீங்களா, அப்ப கூட இயேசுக்கு அவனுக்கு உறவில்லை. ஒரு காலம் நான் உங்களை அறியேன் என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரனே. அப்ப அவன் செய்த காரியம் என்ன? பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இட் இஸ் கவுண்டட் as அக்கிரமம். ஒரு ஒரு உண்மையிலே ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான். இதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இல்லாமலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமலும் மனுஷன் என்ன செய்ய முடியும்? தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அற்புதம் செய்ய முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். இவைகள் இந்த வெளியடங்கு அடையாளங்களை வைத்துக்கொண்டு அவர் தேவ சித்தத்தை செய்யறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அநேகர் இயேசு சொல்ல வார்த்தை அநேகர், அந்த வார்த்தை ஒரு நாள் மறக்காதீங்க. Very few saints of God and men of God are doing the ministry by the power of the Holy Spirit and according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ கிருபையின்படி செய்கின்ற தேவ மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் மிக மிக சொற்பம். ஆனா அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மெஜாரிட்டி அந்த பக்கம் நிற்கிறது. நமக்கு இன்னைக்கு என்ன ஆசை? மெஜாரிட்டி எப்படி ஓடுதோ அப்படி ஓட கற்றுக்கொண்டோம். அதான் தமிழ்ல பழமொழி சொல்லுறானே, ஒருத்தனா ஓடுனா கேட்டு ஓடு, ஊரே ஓடுனா கேட்காம ஓடுன்னு சொல்றானே. ஒருவனா ஓடுனா என்ன செய்யணுமா? கேட்டு ஓடணுமா? ஏன் தனியா ஓடுறான், கிறுக்க மாதிரி இருக்கான் அப்படி கேட்கணுமா? ஆனா ஊரே ஓடுனா என்ன பண்ணும்? அது எந்த குட்டையில போய் விழுந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி போய் விழுதாதானே அர்த்தம். இன்னைக்கு ஊழியங்கள் என்ன ஆகுது? அநேகர் அப்படி செய்யறாப்ப நாம் என்ன செய்வோம்? செய்ய துணிகரம் கொள்கிறோம். ஒரு விசுவாசிக்கு தைரியம் இருக்கணும், துணிச்சல் கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? துணிகரம் இருக்கக்கூடாது. துணிச்சல் அன்னைக்கு அநேக செய்கிறாங்க. பைபிளில் நிறைய துணிகரத்துக்கு உதாரணங்கள் அங்கே போக முடியாது. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊழியம் செய்கிறவனுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? எ ரைட் ரிலேஷன்ஷிப், ஒரு சரியான உறவு. அதுக்கு பேர் என்ன பேரு? ஹோசியோட்டஸ் என்ற வார்த்தையுடைய பரிசுத்தமாக அர்த்தம் என்ன? ஒன்று குவாலிட்டி, ரெண்டாவது என்ன? ரிலேஷன்ஷிப், உறவு. எனக்கு தெரிந்து கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது உறவு. It is not at all a religion but relationship. கிறிஸ்தவம் என்பது உறவு. ஏன்? நாம் தேவனுக்கு எப்படி கூப்பிடுறோம்? அப்பான்னு தான் கூப்பிடுறோம். இயேசு எப்படி கூப்பிடுறோம்? நம்முடைய மூத்த சகோதரன். பரிசுத்தா எப்படி கூப்பிடுறோம்? கம்ஃபர்ட், தேற்றரவாளன். நாம் ஆராதிக்கின்ற தேவனை எப்படி தான் கூப்பிடுகிறோம்? உறவின் அடிப்படையில் தான் நாம் அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உறவு இல்லாமல் செய்கிற ஊழியம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அவன் எங்க நிற்கிறான்? இயேசுதான் வாசல். அவன் எங்க நிற்கிறான்? வெளியே நிற்கிறான். சரியா? என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சல். அப்ப எங்கெல்லாம் இருக்குது? வெளியேயும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. ஆனா இவன் ஆள் எங்க நிற்கிறான்? வெளியே நிற்கிறான். முதல்ல வெளியே மேய்ஞ்சிட்டு உள்ளவான்னு சொல்லல. என்ன சொல்றாரு? உள்ள வந்து உள்ள மேய்ஞ்சிட்டு அப்புறம் வெளியே போ. பிரைஸ் தி லார்ட். இது புரியும் நம்புகிறேன். ஆடு எங்க தான் நிற்குது? வெளியே தான் நிற்குது. வாசல் யாரு? இயேசு. நீ வெளியேயும் மேய்ச்சல் இருக்குது, உள்ளேயும் மேய்ச்சல் இருக்குது. முதல்ல என்ன பண்ணு? வெளியே மேய்ஞ்சி முடிச்சுட்டு அப்புறம் உள்ளவான்னு சொல்லல. நான் வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை. அப்ப மேய்ச்சல் எங்கெல்லாம் இருக்குது? உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. வெளியே நிற்கிறவனை வெளியே மேய்ஞ்சிட்டுன்னு சொல்ல. முதல்ல என்ன சொல்றாரு? கம் இன்சைட் தென் கோ அவுட் சைட். உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன செய்ய? வெளியே. இப்போ உள்ள போறதுக்கு அவரோடு உறவாடுவதற்கு, ராமன் சொல்லுங்க, வெளியே போவதற்கு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் உள்ள போகாமலே வெளியே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். இவனை தான் சொல்லுவார், ஒரு நாள் ஒன்னு எனக்கு தெரியாது, ஒரு காலம் நான் ஒன்று அறிஞ்சதில்லை. தேவனுடைய பிள்ளையே, we must have a right relationship with our God, our Father God. நம்ம அப்பாவை எப்படி இருக்க? நமக்கு சரியான ஒரு உறவு இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பேரு பரிசுத்தம். மூன்றாவதாக சொன்னேனே, இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரைச்சியஸ்னஸ். இது எதோடு சம்பந்தப்பட்டது? நீதியோடு சம்பந்தப்பட்ட பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது முதல்ல அதுக்கு ஒரு தரம் உண்டு, இரண்டாவதுக்கு என்ன உண்டு? ஒரு உறவு உண்டு, மூன்றாவதுக்கு என்ன உண்டு? ஒரு நீதி உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 15 and verse 4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். பாருங்களேன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவர் என்றால் கூட என்ன இருக்குது? நீதியான செயல். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்றால் கூட என்ன இருக்குது? நீதியின் செயல்கள். நீங்களும் நானும் கூட பரிசுத்தம் உள்ளவர்கள் என்றால் கூட என்ன இருக்கும்? நீதியின் செயல்கள் இருக்கும். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க.
அதை வெளிப்படுத்தின விசேஷம் 16:5. நியாயம் தீர்க்க எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள. அவர் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் என்ன செய்யறவர்? நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர். அப்போ இந்த பரிசுத்தம் எதோடு சேர்ந்து வரணும்? நீதியோடு சேர்ந்து வர வேண்டும். நீதி இல்லாத பரிசுத்தம் அது பயனற்ற பரிசுத்தம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தகுதியற்ற ஒரு பரிசுத்தம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்களும் நானும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஊழியம் செய்யணும். பரிசுத்தம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு தரம், நாமே நிர்ணயித்துக் கொள்ளுகிற ஒரு தரம் அல்ல. நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன் அதனால் நான் பரிசுத்தவான் இல்லை, நான் மீசை எடுத்துட்டேன் அதனால் பரிசுத்தம், சதுர வெட்டை அடிச்சிட்டேன் பரிசுத்தவான் அல்ல. நான் நிர்ணயிக்கின்ற ஒரு தரம் அல்ல. யார் நிர்ணயிப்பதே? அவர் நிர்ணயிக்கின்ற ஒரு தரம். எந்த தரம்? அவர் எப்படி பரிசுத்தரோ அப்படியே பரிசுத்தர். அடுத்தது என்ன? நான் பரிசுத்தன் என்றால் எனக்கும் அவருக்கும் உறவு எப்படி இருக்கும்? எளிமையானது. மத்திய 5:8 வாசிக்கிறோம்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனே. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ சரியான உறவு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பரிசுத்தம் அல்ல. மூன்றாவதாக அது எதோடு சார்ந்து செயல்பட வேண்டும்? நீதியோடு சார்ந்து. பைபிள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியம் என்ற வார்த்தை ஒன்றா சேர்ந்தே வரும் பைபிளில். அதே மாதிரி நீதியும் பரிசுத்தமும் சேர்ந்தே வரும் பைபிளில். அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இந்த நீதியோடு சேர்ந்து என்ன வரும்? பரிசுத்தம் வரும். எப்படி கிருபையும் சத்தியமும் கிட்ட கிட்ட வருதோ அதே போல் பைபிளில் பரிசுத்தமும் நீதியும். அப்படியானால் பரிசுத்தம் உள்ளவர்கள் எப்படி தான் இருக்கணும்? நீதி உள்ளவர்களாகத்தான். நீதி என்ன நீதி? மனுஷனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. சரி, நான் இது முதல் தாட்டி நிறுத்திக் கொள்கிறேன். அப்போது பரிசுத்தம் என்பது 3 பகுதிகளாக இந்த லூக்கா 1:71 பயன்படுத்துகின்ற பரிசுத்தத்துக்கு அந்த ஹோசியோடெஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் 3 அர்த்தங்கள். ஒன்று குவாலிட்டி, ரெண்டாவது ரிலேஷன்ஷிப், மூன்றாவது ரைச்சியஸ்னஸ், நீதி. இந்த 3ம் இணைந்ததுக்கு பேர் தான் என்ன பேர்? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த அளவுகோலில் அளந்தா எத்தனை பேர் தேர்வோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையாகவே ஒரு சரியான ஒரு இன்னர் சர்ச், ஒரு உள்ள ஆராய்ச்சியோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா 1% கூட தேர மாட்டோம். ஸ்ட்ரென்த்தை சொல்ல ஒவ்வொருத்தரையும் சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா 99% தப்புன்னா கூட பரவாயில்ல, அந்த 1% கூட இருக்காது நம்மகிட்ட. ஆனால் இந்த ராத்திரி கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். என்னுடைய பரிசுத்தம் நானே வைத்துக்கொண்ட ஸ்டாண்டர்டா, இல்லை பரலோகம் சொன்ன ஸ்டாண்டர்டா? நான் வைத்துக்கொண்ட தரமா, இல்லை என்றால் பரலோகம் நிர்ணயித்த அந்த தரமா? ரெண்டாவது, எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்குது? நான் வெளியெல்லாம் சுற்றுறேன், ஓடுறேன், சாடுறேன், குதிக்கிறேன், ஆனால் வீட்டில் நான் சாதாரணமாக பார்க்குறேன். இன்றைக்கி ஊழியர் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சரியாய் பராமரிக்கிற தன்மை அநேகருக்கு இல்லை. உண்மையாகவே வருந்தக்கூடிய ஒன்று. குடும்பத்தை சரி பண்ணாமல், மறுபடியும் சொல்லுகிறேன், ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி பார்த்தா ஒருத்தர் இல்லை ஊழியம் செய்ய முடியும். குடும்பத்தை சரியாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்கிற தேவதாசர்கள் இன்றைக்கும் சென்னையில் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. நாம் விரும்பவில்லை. என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி, நொண்டி சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் முடியாது, அது எப்படி நடக்கும்? குடும்பத்துக்கு போனால் ஊழியம் கேட்டு ஒன்றும் கேட்டு ஊழியம் கெட்டு போகாது. கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்துவிட்டு ஆண்டவருக்கும் சரியாக ஊழியம் செய்ய முடியும். முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியும். நமக்கு மனம் இருந்தால் நிச்சயமாக அது முடியும். நமக்கு விருப்பம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அதை வாய்க்க செய்கிறார். ஆண்டவர் ஒன்று தள்ளி போடுகின்ற ஆண்டவர் அல்ல. அப்போது பரிசுத்தம். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த பரிசுத்தத்துக்கு நான் வேதத்திலிருந்து எடுக்கிற பாத்திரம் பரிசுத்த பவுல். 2 கொரிந்தியர் 1:12 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலும் விசேஷமாக, அப்போ எங்க அர்த்தம்? சபைக்கு வெளியேயும் சபைக்கு உள்ளேயும். கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார், நாங்கள் உலக ஞானத்தோடு அல்ல, மனுஷ ஞானத்தோடு அல்ல, என்ன செய்கிறோம்? வெளியே உலகத்திலேயும் சபைக்கு உள்ளேயும். உங்களிடத்திலும் என்ற அர்த்தம் சபையிடத்தில். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபையில் சரியான உறவு வச்சுருக்கவங்க வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி போய் கிடக்குது பேர். அநேகர் பார்த்தீங்கன்னா சபையோடு உள்ள உறவு சரியாக வச்சு, விசுவாசிகள் உள்ள உறவு சரியாக வச்சுருக்காங்க. ஆனால் வெளி உலகத்தில் பாருங்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்ன சொல்கிறான்? நான் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன், அதனால் நான் இப்படி தான் இருப்பேன். அப்படி இல்லை, நீ இங்கே இருந்தால் அங்கேயே ஒழுங்காக இருக்கணும். வெளியே ஒழுங்காக இருந்தால் உள்ளேயும் ஒழுங்காக இருக்கணும். உள்ளே ஒழுங்காக இருக்கிறேன், வெளியாக ஒழுங்கினம் என்று சொன்னால் அது ஒழுங்கினம் தான், அது ஒழுங்கு அல்ல. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. நடவாமல் தேவன் நம்மளால எதனால செய்ய முடியும்? நம்மால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அருமையான வார்த்தை, கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு. திவ்யம் என்றால் தெய்வீக சம்பந்தமானது.
திவ்ய உண்மை என்றால் யாருடைய உண்மை? தேவனுடைய உண்மை. கபடம் இல்லாமல் தேவனுடைய உண்மையோடு நாங்கள் என்ன பண்ணோம்? உங்களிடத்தில் நடந்து கொண்டோம். எப்படி நடக்க முடியும் ஒரு தேவனுடைய பிள்ளை? ஒரு கர்த்தருடைய மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பரிசுத்த பவுல் மிக அருமையான ஒரு மாதிரி, ஒரு முன் உதாரணம். இந்த பரிசுத்த பவுல் வாழ்க்கையில் ஒரு சின்ன வேத பகுதி, அதில் அவர் 7 காரியங்களை குறிப்பிடுகிறார். ஒரு மனுஷன் உண்மையாகவே பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தேவனுக்கு ஒரு வாழ்வானால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பரிசுத்த பவுல் நமக்கு முன்பாக ஒரு பாத்திரமாக நிறுத்தப்படுகிறார். இட்ஸ் வெரி குட் போர்ட்ரைட். ஒரு நல்ல சித்திரமாக நமக்கு முன்பே பரிசுத்த ஆவியான வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே, நல்ல கவனிங்க, நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாக நடந்தோம் என்று நீங்களும் சாட்சி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஊழியம் செய்கிற ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கட்டும், எத்தனை 2 சாட்சி. முதல்ல யார் சாட்சி? மனுஷன் சாட்சி முதல்ல முக்கியம். நிறைய பார்த்தீங்கன்னா தேவ சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் முன்னாடி சாட்சி இல்லை, காட்சி தான் இருக்குது. நிறைய பேர் சாட்சியாக எப்படி தான் இருக்கிறாங்க? காட்சியாக, ஒரு மாதிரியான காட்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவ மனுஷன் இவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. நாங்கள் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டோம்? பரிசுத்தம், நீதி, பிழையின்மை. பிழையின்மை என்றால் என்ன? குற்றம் இல்லாத ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால் குற்றம் சாட்டப்படாத ஒரு நிலை. அதான் சொன்னேன், கபடமற்ற திவ்ய உண்மை என்று சொன்னானே முதல்ல கொரிந்தியருக்கு. அந்த வார்த்தையுடைய அடுத்த வெளிப்பாடு தான் இது. என்ன சொல்றாரு? உங்களோட நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம்? பரிசுத்தம், நீதி மாத்திரமல்ல, பிழையின்மை, குற்றம் இல்லாமல் நாங்கள் உனக்கு முன்பாக நடந்து கொண்டோம் என்பதுக்கு யார் சாட்சி? நீங்க சாட்சி. அப்புறம் யார் சாட்சி? இன்னைக்கு சபையில் போய் கேட்டால் தான் தெரியும் நிறைய பேருக்கு சாட்சி எப்படி இருக்குன்னு. அது மாதிரி கத்தட்டு போய் கேட்டால் தான் தெரியும். கத்தர் நிறைய பேர் பற்றி வெளியே சொல்கிறதில்ல, நிறைய பேர் ஒருத்தரை பற்றியும் சொல்கிறதில்ல. சொன்னார்னா தான் தெரியும். அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறது அப்போ தான் தெரியும். மனிதனும் சாட்சி, தேவனும் எப்படி அவள் நிச்சயமாக அவருக்கு சொல்ல முடியுது? அவர் வாழ்ந்து காட்டுகிறார். எப்படி வாழ்ந்தாரா? பரிசுத்தம், நீதி, பிழையின்மை. அப்படி ஆனால் நீங்கள் நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்தோடு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசி வந்தது வீணா இருக்கவில்லை என்று உங்களுக்கே தெரியும். நான் வந்து உங்களிடத்தில் ஊழியம் செய்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடலன்னு யாருக்கு தெரியும்? தெசலோனிக்கரே, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி பிலிப்பு பட்டணத்தில் என்ன செய்தோம்? நாங்கள் பாடுபட்டோம், நிந்தை அடைந்தோம், வெகு போராட்டத்தோட உங்களுக்கு சுவிசேஷத்தை தேவனுக்குள்ள என்ன கொண்டிருக்கிறோம்? முதலாவதாக பரிசுத்த பவுல் இந்த பரிசுத்தம், நீதி, பிழையின்மை என்பதற்கு சொல்லுகின்ற முதல் தாட் என்ன தெரியுங்களா? தைரியம். என்ன தைரியம்? பழைய அனுபவம். என்ன அனுபவம்? பிலிப்பி நாட்டில் என்ன நடந்தவங்களுக்கு? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணப்பட்டாங்க? அடிக்கப்பட்டார்கள். பவுல் சீலா என்ன பண்ணாங்க? அடிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டான், மக்கள் முன்பாக நிறுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அவருடைய ஆடு எல்லாம் கிழிக்கப்பட்டது, அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டார்கள், இரவெல்லாம் அவர்கள் அடிக்கப்பட்டு உட்காவலறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று வேறும் சொல்லுகிறது. இதை தான் பரிசுத்த பவுல் என்ன பண்ணுறாரு? தெசலோனிக்கே மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நாங்கள் உங்களிடத்தில் வந்தது என்ன ஆகி போயிடல? வேஸ்டாக போயிடல. ஏன்? நாங்கள் அங்கே என்ன அனுபவித்தோம்? போராட்டம், நிந்தை, உபத்திரவங்கள், அவமானம் எல்லாவற்றையும் பட்டோம். இன்றைக்கு இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஊழியம் செய்வதற்கு முதல் தன்மை என்ன தெரியுங்களா? கடந்த கால ஊழியத்தின் அனுபவங்கள் கசப்பாக இருக்கலாம். கடந்த கால ஊழியத்தில் போராட்டங்கள், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். அந்த அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? இனிமேல் வாயே திறக்க மாட்டேன்னு உட்காரக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? நான் அந்த பிலிப்பி பாட்டினத்தை என்ன பண்ணேன்? அடிக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், குற்றுயிராக்கப்பட்டேன், தலைகளை கட்டி தொங்க விட்டானுங்க. எல்லாம் உண்மைதான். இது யாருக்கும் தெரியும்? உங்களுக்கும் தெரியும். அங்கே அடிபட்டு இங்கே வந்தா நீ என்ன சொல்லுவ? அவர் அங்கே பட்ட உத பத்தாதுன்னு இங்கே வந்து இப்படி தானே சொல்லுவேன். ஆனால் பரிசுத்த பவுல் அதுக்காக வைக்கப்படல. ஒரு ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. நாம் ஊழியத்தை ஒரு சின்ன இடத்துல ஒரு தோல்வியை சந்தித்தோம் என்றால் அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த தோல்வியை தெரிந்தவன் ஒரே ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தை அந்த பட்டத்துக்கு போகிறதே தவிர்த்துரும். பரிசுத்தத்தோடும் நீதியோடும் பிழையின்மையோடும் ஊழியம் செய்கிற தேவ மனிதன் முதலாவது தன்மை என்ன? He must be bold enough. எதற்கு?
நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வரட்டும், தோல்விகள் வரட்டும். ஒரு இடத்துல தோல்வி என்றால் அடுத்த முறை என்ன செய்யணும்? அதை விட மேலான ஒரு வெற்றியை கற்றுக் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பாஸ்ட் ஃபெயிலியர், ஒரு கடந்த கால வாழ்க்கையின் தோல்வி, கடந்த கால அனுபவத்தினுடைய குறை வச்சு என்ன பண்றோம்? அங்கேயே நடக்கல, இங்க மாத்திரம் என்ன சாச்சிட போறோம்? அன்புக்குரியவர்களே, அங்க முடியாதது இங்க ரெட்டிப்பாக சாதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God is able. நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார் நம்மை கொண்டு செய்வதற்கு. நாம என்ன பண்ணக்கூடாது? அப்போ ஒரு பரிசுத்தத்தோடும் நீதியோடும் பிழையின்மையாக ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்கிறான் என்றால் அவனுக்கு முதல் தன்மை என்ன? He must be bold enough. எப்படி? ஒரு தைரியம். என்ன தைரியம்? அங்கே தோல்வி அடைந்தேன் என்றால் எல்லா இடத்திலும் தோல்வி அடைவேன் என்று சொல்ல முடியாது. ஆமேன், ஆமேன். ஒரு இடத்துல ஜெபம் பண்றோம், அரைகுறையா உயிரிழந்தோம், ஜெபம் பண்ண செத்து போயிட்டான்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு பரிசுத்த தீர்மானத்துக்கு வந்துடும். இனிமேல் எவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? ஜெபம் பண்ணவே மாட்டேன். அந்த முடிவுக்கு வந்துடுவோம். இருக்கிறத விட அவனுக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்களே, அதுக்கே உங்களுக்கு நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இருக்கிறத விட போகிறதே நல்லது. ஜெபம் பண்ணி நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணி ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் கிஃப்டட் மேன் தான். நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு வச்சிங்களேன். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த பவுல் சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்து ஜீவன் சாவது அவனுக்கு ஆதாயத்தை உண்டாக்கியிருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த தேகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பாடுபடுகிறேன், தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை, நம்ம ஆசையை நிறைவேற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இஃப் தேர் இஸ் a failure, நம்ம பார்வைக்கு ஃபெயிலியர், பட் தேவனுடைய பார்வைக்கு அது ஃபெயிலோட மேலானது. ஆமேன். அந்த இதே பிலிப்பி பட்டணத்தில் பவுல் சீலாவும் அடிக்கப்பட்டான். நடந்தது என்ன? ஒரு சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரே நாள் இரவில் ஒரு பெரிய குடும்பமே மாற்றப்பட்டது. ஆமேன். அப்போ நாம் நிந்தை அவமானம் என்று எண்ணுகின்ற ஒன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது? தேவனுடைய கரம் ஒரு மகிமையை செய்யுமே. நாம் என்ன பண்றோம்? தோல்வியை மாத்திரம் பார்க்கிறோம். தோல்விக்கு பின்னாடி இருக்கிற வெற்றி தேவன் ஒருவர் தானே பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியுமா நம்புகிறேன். பரிசுத்த பவுல் எங்கே போனார்? பிலிப்பி பட்டணத்துக்கு போனார். உங்களுக்கு தெரியுமா நம்புகிறேன். ஐரோப்பா நாட்டில் பரிசுத்த பவுலை தேவன் முதல்ல கொண்டு போனது எங்கே தான்? அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு தான். அந்த யூரோப்புக்குள்ள லீடியாவோட உள்ளத்தை கற்று திறந்ததுனால தான் உலகம் முழுதும் சுவிசேஷம் போச்சு. ராமே சொல்லுங்க, ராமே சொல்லுங்க. யூரோப்பில் முதல்ல அங்கே பிலிப்பி பட்டணத்துக்கு தான் சுவிசேஷம் போச்சு. அங்கே அன்றைக்கு பரிசுத்த பவுல் அவமானத்தை வெக்கத்தையும் நினச்சி உட்கார்ந்துதான் வச்சிங்களேன், அந்த சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் பரம்பி இருக்காது. இப்போ நாம் இன்றைக்கு எதை பார்க்குறோம்? நம்முடைய தோல்விகள், நம்முடைய ஏமாற்றங்கள், நம்முடைய நிந்தைகளை பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்தத்தோடு நீதியோடும் பிழையின்மையோடும் ஊழியர் எதை பார்க்க மாட்டான்? இந்த அவமானங்களை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. இது யாருக்கு தெரியும்? எங்களுக்கு மாத்திரமல்ல, தெசலோனிக்கப்பட்டது உங்களுக்கும் தெரியும். நாங்கள் வந்தது என்ன ஆகல? விருதாவாக போய்விடவில்லை. ஆமேன், ஆமேன். அப்படியானால் ஒரு பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டிய முதலாவது தன்மை என்ன? பயம் இல்லாத ஒரு நிலை. நீ சொல்ல போன தைரியம். பரிசுத்த பவுல் எனக்கு தைரியம் கொண்டிருக்கிறோம். என்ன தைரியம்? ஒரு இடத்துல அடிக்கப்பட்டா எல்லா இடத்துல அடிக்கப்படுவோம் நிச்சயம் அல்ல. ஒரு இடத்துல தோற்று போனோம்னா எல்லா இடத்திலும் அல்ல. நம்ம பார்வைக்கு தோல்வி, தேவனுடைய பார்வையில் வெற்றியாக மாற்ற அவரால் முடியுமே. நம்முடைய தோல்விகளையும் நம்முடைய வேதனைகளையும் சாதனையாக மாற்றுகின்றவர் நம் ஆண்டவர். ஆமென். நமது ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாடியும் தேவனுடைய சாதிக்கின்ற தன்மை வெளிப்படும். ஆனால் நாம் எதை பார்க்குறோம்? தோல்விகளை பார்க்குறோம், நம்முடைய அவமானங்களை பார்க்குறோம். அங்கே அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். ஆனால் வெளியே சொன்னவன் ஒருத்தன், வெளியே சொல்லாமல் 99 ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியாதே. ஆகவே நீங்கள் நான் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் தான். முதல்ல என்ன இருக்கணும்? தைரியம். என்ன தைரியம்? எது வந்தாலும் சரிதான், என் வேலையில் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது தேவனுடைய பிள்ளையோட முதலாவது. இரண்டாவதாக 3ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் போதகம். இரண்டாவதாக டாக்ட்ரின். முதல் என்ன? போல்ட் இனஃப், தைரியம். இரண்டாவது என்ன? உபதேசம். நீங்களும் நானும் கை கொள்ளுகிற உபதேசம் மிக மிக முக்கியமானது. அந்த உபதேசம் எப்படி இருக்கக்கூடாது? வாசிங்க. எங்கள் உபதேசம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர் ஆசையினாலும் உண்டாயிருக்கவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவில்லை. அப்படின்னா நம்முடைய போதகம், டாக்ட்ரின், உபதேசம் எப்படி இருக்கணும்? அது வஞ்சகம் உள்ளதாக, ஏமாற்றுகிறதாக இருக்கக்கூடாது. அடுத்து எப்படி இருக்கக்கூடாது? துர் ஆசை. ஆசை என்றால் நியாயம், துராசை என்றால் அது கெட்ட ஆசைகள், தேவையற்ற, அது சொன்னால் இச்சைகள் என்று அர்த்தம். ஆசைக்கு எதிரானது இச்சை. என்ன இருக்குது? துர் ஆசைகள். மூன்றாவது எப்படி இருக்கக்கூடாது? கபடம் இல்லாததாக இருக்கணும். சொல்ல போனால் கபடம் இல்லாத. இது எப்படி இருக்கணும்னு சொன்னால், அப்போ இதுக்கு எதிரானது என்ன? தேவனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மென்மையானதாக இருக்கணும். இது எப்படி இருப்பட்டது? இது எப்படிப்பட்டது? கபடு, வஞ்சகம், துர் ஆசை. பரிசுத்த பவுல் இதெல்லாம் எங்களுடைய உபதேசத்தில் இல்லை, எங்கள் போதகம் அப்படி இருக்கல. அப்படி நாம் போதகம் எப்படி இருந்திருக்கோம்? சரி, பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். கற்பனையின் பொருள் என்ன? இவ்வளவு பெரிய கற்பனை இருக்குல்ல, புத்தகம் இருக்குல்ல, கற்பனையின் பொருள் என்ன? அன்பு. இந்த அன்புக்கு அந்த வசனம் எங்கே இருக்குது? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல்ல விசுவாசம், மாயமற்ற விசுவாசம்,
அதில் பிறக்கின்ற அன்பு. அப்போ உபதேசம் கற்பனையின் பொருள் என்ன? இவ்வளவு பெரிய புஸ்தகத்தோட பொருள் என்ன? சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற வேஷம் போடாத விசுவாசம், அதிலிருந்து பிறக்கின்ற அன்பு. இதுக்கு மிஞ்சின ஒரு கற்பனையும். அப்போ உபதேசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அன்பின் அடிப்படையில் செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். நான் சொன்னேனே, கர்த்தருடைய உபதேசம் எப்படிப்பட்டது? இது பரிசுத்த பவுல் சொல்கிறார், எங்கள் உபதேசம் எப்படிப்பட்டதில்லை, எங்கள் போதகம் எப்படிப்பட்டதில்லை, கபடம் உள்ளதோ, வஞ்சகம் உள்ளதோ, துர் ஆசையினால் வருவதோ இல்லை. அப்படின்னு மாறான என்ன சொன்னேன்? மென்மை என்று சொன்னேன். மென்மை இன்னொரு வார்த்தை என்ன? அன்பு. இந்த அன்பு எப்படி வரும்? உபதேசம் எப்படி வரும்? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. டியூட்ரானமி சாப்டர் 32 and verse 2. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இளம் பயிர் அப்போதான் ஸ்ப்ரவுட் ஆகுது, அப்படியே விதையிலேருந்து என்ன செய்யுது வந்து அப்படியே இளம் பயிர் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அது மேலே என்ன வருதா? மழையானது இளம் பயிரின் மேல் போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னேன், மென்மை என்ற வார்த்தை வருவது காரணம் அதுதான். அது எப்படிப்பட்டது? ஒரு இளம் பயிர், அதுக்கு மேலே ஒரு கடினமான மழை அடிச்சா தாங்குமா? அப்போ தேவனுடைய உபதேசம் எப்படி இறங்குமா? ஒரு இளம் பயிர். God knows us. நாம் யாரு? only budding. நாம் யாரு? அப்படி துளிர்க்கின்றவர்கள், துளிர் விடுகின்றவர்கள். நம்ம பலம் அவ்வளவுதான். அந்த மேலே ஒரு காட்டு மழை அடித்தா என்னத்துக்கு ஆகும்? ஒரு பெருமழை பெய்தால் என்னத்துக்கு ஆகும்? அவருடைய உபதேசம் எப்படி வருது? இளம் பயிரின் மேல் மழை பொழிவது போல என் உபதேசமும் பொழியும். அடுத்து வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பனித்துளிகள் போல. ஒரு ஹல்லேலூயா சொல்லணுமே அதுக்கு. அப்போ தேவனுடைய உபதேசம் என்பது என்ன? ஆளை கசக்கி புழிஞ்சி அப்படி அல்ல. எப்படிப்பட்டதாக இருக்குது? அதான் சொன்ன இட் இஸ் டெண்டர். பயிரே என்ன பயிர்? இளம் பயிர். அது மேலே வர மழை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இட் இஸ் சோ டெண்டர். மெதுவாக இறங்குது. எப்படி இறங்குமா? புல்லின் மேல் பனித்துளிகள். பார்த்துருக்கீங்களா? புல்லின் மேல் பனித்துளியை பார்த்துருக்கீங்களா? ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஏலகிரிக்கு வாங்க பார்க்கலாம் அதை. பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து விளம்பரம் என்று எண்ணி விடாதீர்கள் இதை. நீங்கள் மணலி புதுநெல்லை பார்த்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படியும் ஆட்கள் உண்டு. அப்போ புல்லின் மேல் என்ன செய்யுதா? பனி இறங்குவது போல என் வசனம். சரி, இந்த உபதேசம் சரியான உபதேசம் நம்ம இறங்குனா நம்ம என்னவோ ஆயிடுவோம்? உபதேசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது? கபடம் உள்ளதோ, வஞ்சகம் உள்ளதோ, துர்ராசின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்? தேவனுடைய உபதேசம் எப்படி வரும்? இளம் பயிரின் மேல் மழை பொழிவது போல, இல்லை என்றால் புல்லின் மேல் பனித்துளிகள் வருவது போல என் வசனமும் இருக்கு. அந்த வசனம் எப்படி வரும்? ஓசியா 14ஆம் அதிகாரம், ஓசியா 14 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசி பார்ப்பீங்க. சொன்னால் தேவனுடைய சரியான உபதேசம் வரும்போது முதல்ல ஒரு விசுவாசி என்ன வச்சுவான்? மலருவான். ஒரு விசுவாசி என்ன செய்கிறான்? சரியான உபதேசம் தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வரும்போது என்னாகும்? ஒரு மலர்ச்சி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேரூன்றுகின்ற தன்மை. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் படர்கின்ற தன்மை. வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் வாசிங்க. பனி என்றால் என்ன சொன்னேன்? தேவனுடைய பிரசன்னம். எங்க? உபாகம் 32 வாசம் இல்லையா? புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குவது போல என் வசனமும் இறங்கும். கர்த்தர் அவருடைய சரியான உபதேசத்தோடு இறங்கினால் அங்கே என்ன நடக்கும்? அவன் என்ன செய்வான்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவன் என்ன செய்வான்? லீலி புஷ்பத்தை போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ சரியான உபதேசம் வந்தாங்க என்ன நடக்கும்? ஒரு மலர்ச்சி. அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது என்ன? ஆழத்தில் செல்லுகின்ற ஒரு வேர் உண்டு. நல்ல கவனிங்க. மேலே விழுகின்ற சரக்கு கடினமானது இல்லை, ஆனால் வேற எங்கே போகுது? ஆழத்துக்குள் போகுது. ஆமென். உபதேசத்தை ஆழமாக சொன்னாதான் இல்லை. உபதேசம் மென்மையாக தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் இவன் என்ன செய்வான்? மலர்கின்ற தன்மை மாத்திரமல்ல, என்ன செய்வான்? வேரூன்றி செல்கின்ற தன்மை. அடுத்து வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. படர்கின்ற அனுபவம் ஒன்று, மலர்கின்ற அனுபவம் இரண்டாவது, ஆழ்ந்து வேரூன்றி செல்லுகின்ற அனுபவம் மூன்றாவது, படர்கின்ற அனுபவம். தொடர்ந்து வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் அலங்கரிக்கப்படுகிறான். ஒரு அலங்காரம் அவனுக்கு வந்து விடுகிறது. அப்புறம் வாசிங்க. அவனுக்கு என்ன வருது? ஒரு வாசனை வருகிறது. அவன் வாசனை இருக்கும். அடுத்தது அவனுக்கு என்ன வருது? ஒரு நிழல் வருகிறது. நிழல் என்றால் என்ன? பிறர் வந்து தங்குவதற்கு அவர் ஒரு நிழலாக மாறுகின்றான். கடைசியில் வாசிங்க. அப்போ என்ன வருது? ஒரு செழிப்பு. 7 படிகளை வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கும்போது நடக்கின்ற அனுபவங்கள் என்ன? ஒரு மலர்ச்சி. அடுத்தது ஒரு வேரூன்றுகின்ற தன்மை. மூன்றாவது படர்கின்ற தன்மை. நான்காவது அலங்காரம். அடுத்தது வாசனை. ஆறாவது நிழல். ஏழாவது செழிப்பு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? கர்த்தர்
இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? லீலி புஷ்பத்தை போல மலருகிறான், லீபனோனை போல வேரூன்றுகிறான், அவன் படருகிறான். அவனுக்கு ஒரு அலங்காரம், அவனுக்கு ஒரு வாசனை, அவனுக்கு ஒரு நிழல், அவனுக்கு ஒரு செழிப்பு. இதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த மென்மையான உபதேசம், அந்த ரைட் டாக்டரின், சரியான உபதேசம் இறங்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எங்கள் போதகம் எப்படிப்பட்டது கிடையாது, கபடமானதோ, துரிச்சைகளுக்கு அடிப்படையாகவோ, வஞ்சிக்கின்றதாகவோ, இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த உபதேசத்தையும் சொல்லக்கூடாது. உபதேசத்தை சொல்லி மக்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அது ஆசையினால் இச்சையினால் வரக்கூடியதாக இருக்கணும், துராசையினால் வரக்கூடிய இருக்கக்கூடாது, வஞ்சிப்பதாக இருக்கக்கூடாது, அது கபடம் உள்ளதாக இருக்கக்கூடாது. அதுக்கு மாறா எப்படி இருக்கணும்? தேவ அன்பினால் நிறைந்ததாக இருக்கணும். அந்த அன்பு ஊற்றப்படுமானால் என்ன ஆகும்? நான் சொன்னேன், இந்த 7 தன்மைகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடக்கும். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதகத்துக்கு அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் இது உபதேசம் என்ன உபதேசம்? தேவனுடைய உபதேசம். எப்படி இருக்கும்? அது மென்மையாக இளம் பயிரின் மேல் பெய்கின்ற மழையைப் போல, பனி புல்லின் மேல் இறங்குகின்ற பனியைப் போல வந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார், சரியான உபதேசத்தை வைத்து. ஆனால் என்ன ஆகும்? ஆகிலும் படி பிற்காலங்களிலே, நல்ல கவனிங்க, நாம் இந்த பிற்காலத்தில் வாழ்கிற கூட்டம், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற கூட்டம், இவன் எப்படிப்பட்டவனாக கூடாது? பிற்காலங்களிலே இவனுக்கு எங்கே சூடு விழுது? மனசாட்சியில் சூடு விழுந்து. அந்த மனசாட்சி எப்படி வேலை செய்யும்? மனசாட்சி தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. அதில் என்ன ஆச்சுது? ஒரு சூடு போட்டால் அது என்ன செய்யாது? சரியாக செயலாற்றாது. மனசாட்சி சூடுன்னு போய் மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின், அப்போ தேவனுக்கு உபதேசம் ஒன்று இருந்தால் அதுக்கு எதிரான ஒன்று இருக்கும், பிசாசின் உபதேசமும் ஒன்று இருக்கும். அது என்ன செய்யுமா? அதுமா முதல் அடையாளம் என்ன சொல்லுவான்? ஆமாம், பெண்ணை தொடுவது புருஷனுக்கு நல்லதல்ல, அது கருத்து வேற. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? பெண்ணை தொட்டால் நீ எங்கே போக மாட்ட? பரலோகம். இவன் வஞ்சகன், வஞ்சிக்கிற உபதேசம். வேதனை சொல்லுதே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? விவாகம் பண்ணாதிருக்கவும். அடுத்தது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள். இதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த போஜன பதார்த்தம் என்பது கணவன் மனைவி உறவை பற்றி சொல்வதாக ஒரு சில வேத பண்டிதர்களுடைய கருத்து. இப்போ நாங்கள் போகலை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும். நான் அங்கே போகலை. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க தெரியுங்களா? விவாகம் பண்ணாதிருக்கவும், அடுத்தது என்ன? ஸ்தோத்திரத்தோடு கூட மனுஷன் அனுபவிக்க வேண்டிய அந்த மறுபடியும் வசந்த வாசிமா, ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த இந்த போஜன பதார்த்தங்கிறது ஃபுட் இல்லை, அது என்ன? கணவன் மனைவி உறவுன்னு சொல்லி டாக்டர் அந்த அப்படி பேசுகின்ற வியாக்கியானம் பண்ணுகின்ற வேத பண்டிதர்களும் இருக்காங்க. நான் இப்போ அங்கே போகலை. என்ன சொன்னால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? உப்பை குறைச்சிக்கோ. ஏன் உப்பு போட்டால் என்ன வருது? உப்பை எடுத்துட்டா ரோசம் போயிடுன்னு சொன்னால் அப்புறம் ஏசு நிறுத்த என்னத்துக்கு ஐயா? உப்பை குறைச்சே பண்ணிட்டு போகலாமே. அப்புறம் காரம் ரொம்ப சாப்பிடாதீங்க, உங்களுக்கு என்ன வரும்? கோபம் அதிகமாக வந்துடும். அப்போது ஏசு நிறுத்தம் தேவையில்லை, எது குறைச்சா போதும். மிளகா ஏசுனாவோட மிளகாத்தூளுக்கு வல்லம் அதிகம் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், போஜன பதார்த்தங்கள் என்ன சொன்னால், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாது, இது தொடாத, இது தீண்டாத, ருசி பாராத, இப்படிலாம் சொல்கிற ஆசாமி கடைசி நாட்களில் வருவான். இது ஏமாற்றுகிற உபதேசங்கள். யாருடைய உபதேசம்? பேயின் சாத்தான உபதேசம் நாங்கள் பைபிளில் போட்டிருக்குது. 4 வரைக்கும் வேகமாக வாசித்துருமா இருக்கிறது. ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட முடியாத ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். பொதுவாக என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும். அப்படி ஒரு ஆளை சொல்லுங்கள், யாருன்னா ஒரு பக்கம் நடக்காமல் பண்ணிடுறோன்னு வைங்களேன். நீங்கள் பார்த்தாலே தெரியுது. கறி சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஊழியக்காரையாக சொன்னான்னு சண்டைக்கு போயிடுவேன். நீங்கள் அன்புக்குரியவர்கள், இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு உபதேசத்தையெல்லாம் கொண்டு வராங்க ஆளுங்க. ஆனால் சாப்பிடுவதே ஒன்றை அனுபவிப்பதல்ல. பைபிளில் போட்டிருக்குது, ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் என்ன செய்யும்? எதுவும் சுத்திகரிக்கப்பட முடியும். ஆக இதை செய்ய, இது யாரோட உபதேசம்? கடைசி நாட்டில் மனசாட்சியில் சூடுண்டு போய் அவன் அவன் வஞ்சிக்கப்பட்டு போனது மாத்திரம், மற்றவங்க நினைச்சா வஞ்சிக்குவதில் தள்ளிட்டு போவாங்க. அதில் திருமணம் கூடாது, மனைவியை தொடக்கூடாது, பெண்ணை தொடக்கூடாது, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. தேவன் சொல்லுகின்ற காரியம் அல்ல அது, அவன் சொல்கிறது. ஆனால் ஒன்று, வரம் பெற்றவர்கள் உண்டு. எதற்கு?
திருமணம் பண்ணாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வரம் பெற்றவர்கள் உண்டு. நான் இயேசு மிகளையுமே சொன்னார். யார் தான் இருக்க முடியும்? வரம் பெற்றவர்கள். இயேசு சொன்னார் இல்லையா, மனைவி தள்ளி விடுவது சரியா, மோசையை தள்ளி விடலான்னு சொல்லியிருக்கானே. அப்போ ஆண்டு சொன்னார், இல்லைப்பா, அது முதலேருந்தே அப்படி தான் போட்டிருக்குது, முதலேருந்து அப்படி இல்லை, உங்கள் மனக்கண்ணத்துக்காக மோசை அப்படி எழுதி கொடுத்தான். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. யார் இருக்க முடியும்? அப்போ மனைவியை தொடர்ந்து நல்லதுன்னு சொன்னபோது எல்லாராலையும் முடியாது, வரம் பெற்றவர்கள் அப்படி இருக்க முடியும். அப்போ வரம் பெற்ற சிலர் உண்டு, தங்கள் அன்னகராக பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க உண்டு. எல்லாரும் அப்படி முடியாது. பரிசுத்த பவுல் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, வேகிறது காட்டிலும் விவாகம் நல்லது. திருமணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு தப்பு பண்ணி ஏசுநாதர் பேரை ரிப்பேர் பண்ணுறதை விட ஒழுங்காக மேரேஜ் பண்ணிட்டு ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியை வாழ்ந்துட்டு போயிடலாம். சரி, அப்போ இது கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற உபதேசங்கள் வரும். சரி, மூன்றாவதாக ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வசனம் வாசிங்க. இல்லைம்மா 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை ஒப்புவிக்கத்தக்கதாய் மனுஷருக்கல்ல எங்கள் இதயத்தை சோதித்தருகிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. மூன்றாவதாக, எப்படி பேசணுமா ஒரு பரிசுத்தமாக ஊழியம் செய்கிறவன்? மனுஷனை பிரியப்படுத்த ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துக்கு இந்த வசனத்தை கொண்டு சொன்னால் ஜனங்க ரொம்ப ஜில்லுன்னு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது தேவன். ஏன்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறது யார்? கர்த்தர். அவருக்கு தெரியும் இவன் யாருக்கு ப்ளீஸ் பண்ண பேசுகிறான்னு யாருக்கு தெரியும்? மிக எளிமையாக தெரியும். அன்புக்குரியவர்களே, வசனத்தை மாத்திரம் அப்படி சொல்லாமல் பேசாமல் கம்முன்னு உட்காந்துடலாம். வசனத்தை இவருக்கு பிரியமா, அவருக்கு பிரியம், அவருக்கு முதுகு சரிகிற மாதிரி, இவருக்கு லல்லு பாடுற மாதிரி, அவருக்கு ஃபீடிங் பாட்டில் பால் ஏற்றுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அநேகரை போல. அப்போது இன்றைக்கு நல்ல கவனிங்க, 2000 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி திருச்சபை, ஆவியானவர் நேரடியாக இறங்கி சபையில் செயல்பட்ட காலம், பொய் சொன்னவெல்லாம் அடிபட்டு செத்த காலம், அப்போஸ்தலர்கள் வாழ்கின்ற காலம், இயேசுவை முகமுகமாய் சந்தித்த தேவ மனிதர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்திலேயே அநேகர் இருந்திருக்கிறான். பரிசுத்த பவுல் சொல்றது பாருங்க, இந்த அநேகர் என்ற வார்த்தை ரொம்ப முதல்ல ஒரு அநேகர்னு சொன்னேன். இப்போ பாருங்க, ஒரு அநேகர் என்றால் எப்போ? இன்றைய திருச்சபை அல்ல, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை. ஆவியானவர் நேரடியாக இறங்கி செயல்பட்ட காலம், மனிதனை முகமுகமாய் தேவன் சந்தித்த காலம், தேவதூதர்கள் இறங்கி சபையில் மகிமையான ஊழியங்கள் செய்த காலம். அந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? நாங்கள் அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேச. அப்ப அந்த காலத்தில் எவ்வளவு பேசியிருக்கிறான்? கொஞ்சம் பேர் அல்ல. 1ஆம் நூற்றாண்டிலே அநேகர் அல்ல, இன்னைக்கு அநேகர் வந்திருப்பான். இன்னைக்கு தேவனுடைய கிருபையின் காலத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அநேகர் மல்டிப்ளை ஆயிட்டு இருப்பான், கோடான கோடியாய் பெருகி இருப்பான். கோடான கோடி இல்லை, கேடான கேடிகள். இவங்கெல்லாம் கோடான கோடியா பெருக கேடிகளாய் பெருகி தொலைச்சிட்டானுங்க. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் கூட எப்படி வாழ்ந்திருக்காங்க? கலப்பாய் பேசுகின்ற ஒரு கூட்டம் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்திருக்கு. பரிசுத்த பவுல் சொல்கிறார், அநேகரை போல நாங்கள் கலப்பாய் போதியாமல். வாசிமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படி பேசணுமா வசனத்தை? துப்புரவாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனால் அருளப்பட்ட விதமாக கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில். எப்படி பேசணும்? அப்போ கலப்போடு அல்ல. எப்படி பேசணும்? பைபிள் சொல்றாரு, துப்புரவாக. எப்படி பேசணும்? தேவன் அருளிய பிரகாரமாகவே. யாருக்குள் இருந்து பேச வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருந்து. எங்கே பேசணும்? தேவ சந்நிதியில் நின்று பேச வேண்டும். நம்ம பிரசங்க பீடங்கள் எல்லாம் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த மாதிரி அடிபட்டு செத்துருப்பான். அப்போ சில 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏரோது ராஜா என்ன பண்ணுறான்? அக்ரிப்பா 1 என்ன பண்ணுறாரு? அவர் சர்வ மகிமையில் அலங்கார வஸ்திரங்கள்லாம் போட்டு என்ன பண்ணாரா? அவர் நின்று பிரசங்கித்தார். மக்கள்லாம் கேட்ட கொஞ்சம், ஆகா, இது மனுஷ சத்தமே இல்லை, தேவ சத்தம் வேதம் சொல்லுகிறது. அந்த ஏரோது என்ன பண்ணினாரா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாத தேவதூதன் இறங்கி வந்தானா, அடிச்சானா, புழுத்து செத்தானா. அப்படி இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி புல்பீட்டில் அடிக்க ஆரம்பிச்சார்னா சோத்திரம் பேசுறதுக்கு ஆளே இருந்திருக்காது. எப்போ போய் சேர்ந்துட்டு இருப்போம் எல்லாரும். நண்புக்குரிய எப்படி பேசணும்னு சொல்றாரு? மற்றவர்களை போல கலப்பாக அல்ல. அப்போ வசனத்தை என்ன செய்யலாம்? கலப்பாகவும் பேச முடியும். ஆனால் எப்படி பேசணும்? துப்புரவாக, தேவன் அருளிய பிரகாரமாக, கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் நாங்கள் பேசுகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்காங்க? எத்தனை பேர் நாம் அப்படி இன்னைக்கு இருக்கிறோம்? இருக்காங்கன்னு கேட்கறத விட இருக்கிறோம்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்படி இருக்கணும்னு வேதம் எதிர்பார்க்கிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கலேஷியன்ஸ் chapter 1 and verse 10.
கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குது? மறுபடியும் இந்த பிரச்சனை எங்க இருக்குது? 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் எப்படி பேசுகிறான்? மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த போதிக்கிறேன்? அப்ப அன்றைக்கு மென் ப்ளீசஸ் இருந்திருக்கான். மனிதர்களை பிரியப்படுத்த பேசின ஆசாமி இன்றைக்கு மாத்திரமல்ல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்திருக்காங்க. அவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை பிரியப்படுத்த பேசினா என்கிட்ட என்ன இல்லை இல்ல அந்த வசனம் முடிங்க. நான் கிறிஸ்துவோட ஊழியக்காரன். அப்போ மனுஷனை பிரியப்படுத்த சில பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒரு ஆள் வந்தான்னு வச்சுங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கமே மாறி போயிடும். ஒருவர் வந்திருக்காரு, இவருக்கு இந்த டாக்டருக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை, நைஸாக என்ன செய்வோம், இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுவோம், அதை மேக்ஸிமம் தூக்குவோம். நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கவனிச்சு கேட்டிங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது டோன் மாறிட்டே போகும், சப்ஜெக்ட் மாறிட்டே போகும். முதல்ல பார்த்தீங்கன்னா அடிடா போடுறேன்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்டி தழுவி ஒப்பாரி வைக்கிற மாதிரி போயிடும் கடைசியில். ஏன்னா ஆள் மாறிக்கிட்டே இருக்கு, கேட்குற ஆள் மாற மாற என்ன ஆகுது? நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஃபியர் ஆஃப் மேன் இன்றைக்கு மாத்திரமல்ல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்து. அதான் என்னுடைய நோக்கம் என்னென்னா, இந்த நூற்றாண்டு திருச்சபை கெட்டதுன்னு சொல்ல நோக்கம் அல்ல. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் ஓட்ட உடசல் இருந்திருக்குது, அதனால் அதை குறைத்து சொல்வது நோக்கம் அல்ல. அதிலேயே இருந்தால் இதில் என்ன எவ்வளோ அதிகமாக இருக்கும். நாம் என்ன செய்யணும்? அதை பார்த்து பின்வாங்கி போயிடாதீங்க. இப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் நல்ல வழியில் போகணுங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். இதை குற்றம் கண்டுபிடிச்சி அவரை குறை சொல்வதற்காக அல்ல. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. மேலும் பரிசுத்த பவுல் ஆன்டியோக் சிட்டியில் இருக்கார். அந்தியோக சபையில் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை. எருசலேமில் ஒரு சபை, புறஜாதி சபை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? அந்தியோகியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிறோம், அந்தியோகியாவிலே முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் 2 பேர் வழங்கலாயிற்று. அப்போ எருசலேம் சபையில் கிறிஸ்தவர் 2 பேர் வழங்கலை. யூதர்கள் இருந்த ஆண்டவராக இயேசு வாழ்ந்த அந்த நாட்டில் உள்ள சபையில் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படல. எங்கே அழைக்கப்படுகிறார்கள்? புறஜாதி மக்கள் ஆன்டியோக் சிட்டியில் என்ன பண்ணுறாங்க? சீரியாவில் அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் 2 பேர் வழங்கலாயிற்று. இங்கே யார் வருகிறா? ஏற்கனவே பரிசுத்த பவுல் இருக்கிறாரு. இப்போ யார் வராரு? பீட்டர் த கிரேட், பெரிய பேதுரு வருகிறார். இவர் யார்? யூதர்களுக்கு அப்போஸ்தலர். ஆண்டவர் சொன்னா உன் மேலே தான் சபையை கட்டுவேன், இது இப்படிலாம் சொன்னார். பரலோகத்தின் திறவுகளை உங்ககிட்ட தான் கூட எல்லாம் சொன்னார். திஸ் கிரேட் பீட்டர் இஸ் என்டரிங் இன்டு ஆன்டியோக் சிட்டிஸ் சர்ச். அந்தியோக திருச்சபையில் என்ன பண்றாரு? பரிசுத்த பேதுரு வருகிறார். வாசிங்க. யார் மேலே குற்றம் சுமந்ததா? வாசிங்க வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ பேதுருவா இருந்தா, ஏசுநாதருக்கு தாத்தாவா இருந்தா எனக்கு கவலை இல்லை. உன் மேலே குற்ற சுமந்தா என்ன செய்வேன்? நான் எதிர்த்து நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம சபைகளுக்குலாம் அந்த அளவுகள் வந்துன்னா எவ்வளோ ஊழியக்காரர் என்றைக்கும் சரியாக இருப்பாங்க. நிறைய பேர் சரியாக போனது காரணமே நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒன்றும் பண்ணக்கூடாது, அவன் கெட்டு குடிசோராக போனதுக்கு நம்ம வேறு ஆளும் காரணம். யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம், நன்மை செய்ய அறிந்திருந்து நன்மை செய்யலைன்னா அது பாவம்னு போட்டிருக்குது. மறுபடியும் கேளுங்க, தப்பு செய்கிற ஒருவரை பார்த்து 4 பேர் முன்னாடி கேவலம் பேசுகிறது தான் தப்பு, பின்னாடி பேசுகிறது தான் தப்பு. ஒரு ஊழியக்காரனை பற்றி அடுத்தவன்ட்ட பேசுகிறது தான் தப்பு, அந்த ஊழியக்காரனை பற்றி அந்த ஊழியக்காரனை பேசுகிறது தப்பு இல்லை. அவன் இன்னொன்று கவனிக்கணும், பக்கத்தில் ஆளை வச்சுட்டு பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணும்? தனிமையாக இருக்கும்போது எந்த பெரிய தேவ மனுஷனாக இருக்கட்டும், அவங்க செய்கிற தவிர சுட்டி காட்டிங்கன்னா உண்மையிலே உடைஞ்சுக்கிற விழுந்துருவான். தாவீது அவ்வளோ பெரிய தாவீது தான், உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டான். நாத்தான் திக்கு போய் சொன்னான், நீ ஏன் இந்த மனுஷன் தொப்புன்னு காலில் விழுந்துட்டான். நான் பாவம் பண்ணேன். இஸ் a man of God, இஸ் a child of God. எந்த ஒரு பெரிய தேவ மனுஷன் அடிப்படையில் யாரு? இஸ் a believer இல்லையா? எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் நம்ம யார் தான்? அவர் ஒரு விசுவாசி தானே. சரியான முறையில் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா எப்படிப்பட்ட தேவ மனுஷன் அவங்க இதை ஜஸ்ட் நியாயப்படுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? சாரி இல்லை, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை தவிர மீது எல்லாத்தையும் பேசுவோம். அதான் பிரச்சனை. ஒரு மனுஷனை தப்பு கண்டா என்ன பண்ணுவோம்? அவன்கிட்ட பேசுறதை விட்டுட்டு மீது என்ன பண்ணுவோம்? அவனை சுற்றி மீது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான், அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், இதே சொல்லிட்டு தெரியும். இதான் பிரச்சனை. பரிசுத்த பவுல் சொல்றதை பாருங்க, அவன் மேல் குற்றம் சுமந்தது எந்த பேதுரு? சபையின் மூளைக்கல் அஸ்திபாரக்கல் என்று அழைக்கப்படுகின்ற பேதுரு, பரலோகத்தின் திறவுகள் இருக்கிற அழைக்கப்பட்ட பேதுரு, அவன் மேல் குற்றம் உண்டான போது பவுலை எதிர்த்து நிற்கிறார். என்ன பிரச்சனை வாசிங்க. எப்படி எனில், யாக்கோப் என்றால் எருசலேம். இவர் முதல்ல பேதுரு வந்துட்டாரு, வந்து அந்தியோக சபையில் என்ன பண்றாரு? பவுலோடு சேர்ந்து கொண்டு ஜாலியாக உட்காந்து ஊழியம் செய்கிறார், சந்தோஷமா இருக்கிறார், சரியா போயிட்டு இருக்கிறார். இப்போ அங்கிருந்து ஆள் வரான், எருசலேமிலிருந்து யாக்கோபு இடத்துல என்ன பண்றார்? சபையின் தூணாகி யாக்கோபு இடத்துல அங்கே ஆள் வரான், யூதர்கள் வராங்க. வந்த உடனே ஒரு என்ன பண்றாரு பாருங்க, சாப்பிட்டான். அது வரைக்கும் சாப்பிட்டார். யாரோட?
அந்த புறஜாதி கிறிஸ்தவர்களோடு சாப்பிட்டுட்டு இருந்த ஆசாமி வந்தபோது என்ன பண்றானா, பரிசுத்த பேதுருவுக்கே மனுஷனை பார்த்து பயம் இருந்திருக்கு ஐயா. சபை அவன் மேல தான் ஆண்டு கட்டுவேன் சொன்னார். சாவியை உங்ககிட்ட தான்ப்பா கொடுத்துருக்கேன், இவன் பூட்டிட்டானா ஒரு பய உள்ள போக முடியாது. இவ்வளவு அதிகாரத்தை பெற்ற பேதுரு எருசலேம் சபையிலிருந்து 4 விசுவாசி யூதன் வந்தாங்க. என்ன பண்ணானா, பயந்து என்னம்மா வாசிமா, என்ன பண்ணா, விலகி பிரிந்தானா. வாசிமா, மற்ற பேதுரு போனா வேற எவன், இப்ப அம்மியே பறக்குது. தூசெல்லாம் என்ன பண்ணும், போயிட்டான். வருத்தம் என்ன, பர்னபாவும் என்ன பண்ணானா, எழுப்புண்டான். பர்னபா மீன்ஸ் ஆறுதலின் மகன். அந்த ஆறுதலின் மகன் கூட என்ன பண்ணிட்டான், அந்த மாயத்தில் சிக்கொண்டு இழுத்து போயிட்டான்யா. அப்போ 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயே மனுஷனுக்கு பயப்படுற பயம். பிள்ளை நாம் ஆண்டவருக்கு ஊழியம் அழைக்கப்பட்டவர்கள். நான் செய்து முடியலை, இன்னும் ஒரு 4 தாட் இருக்குது. ஆண்டுக்கு தாமதிக்குமான அடுத்த வாரம் இந்த 4 தாட் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பரிசுத்தத்தோடு நீங்களான ஊழியம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு அந்த ஹோசியோட்டஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுக்கு அர்த்தம் என்ன, குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ். அடுத்தது ரைட் ரிலேஷன்ஷிப் டு காட். 3வது அசோசியேட்டட் வித் ரைச்சியஸ்னஸ், நீதியோடு சம்பந்தமுடையது, தொடர்புடையது. சரி, அப்போ அதுக்கு நாம் யார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டிருக்கோம், பரிசுத்த பவுல். அவருடைய எப்படி அவர் ஊழியம் செய்கிறார், பரிசுத்தத்தோடும் நீதியோடும். பரிசுத்த நீதியோடும் வாசிங்க 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:10. கேட்டு இவ்வளோ சீக்கிரம் மறந்து போயிட்டீங்க. எப்படி நடந்தோமா, பிழையின்மை. 1 பரிசுத்தம், நீதி, அப்புறம் என்ன, பிழையின்மை, குற்றமில்லாமல் நடந்து கொண்டோம். குற்றமில்லாமல் நடந்துக்கு தான் நினைச்சு கவனிச்சுட்டு வரோம். குற்றம் இல்லாமல் முதல் தன்மை என்ன, பரிசுத்தத்தை ஒளிச்ச முதல் தன்மை என்ன, தைரியம். பழைய அனுபவங்கள், பழைய தோல்விகள் இதை பார்த்துட்டு போதம்பா, சட்டி சுட்டது கைவிட்டது அப்படி அல்ல. 2வது என்ன செய்கிறாரு, ஆமாம், உபதேசம். எப்படிப்பட்ட உபதேசம், அது கபடம், வஞ்சகம், துர்விசாசை இதனால் வருது அல்ல. எப்படி இருக்கணும், தேவன் அருளிய பிரகாரம், தேவன் போல், தேவனுடைய உபதேசம். 3வது அவ்வளோதானே, 3வது சொன்னேன். 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம், தேவனுக்கு பிரியம் உண்டாக. என்னம்மா, 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷருக்கல்ல தேவனுக்கு. அதான் 3வது தாட்டு. வேறு என்ன சொல்லிருக்கீங்க, வேறு எதாவது எழுதி வச்சுருக்கீங்களா? நான் ஏன் சொல்லணும்னு திருப்பி இதை கரெக்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஏதாவது நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நீங்களே திரும்பி வீட்டில் திரும்பி பார்க்க போகிறதில்ல. இதோட அடுத்த வாரம் அந்த நோட்டை எடுப்பீங்க, மறுபடியும் கொஞ்சம் கிறுக்குவீங்க, திருப்பி அதை பார்க்க மாட்டீங்க. எல்லாம் நல்ல இரவானத்தில் சொறி வைக்காமல் இருந்தால் சரி தான், எழுதிட்டு போய். சரி, அப்போ அந்த 7 காரியத்தை உங்களுக்கு 3 சொல்லியிருக்கேன். பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யணும் 3 தன்மைகள். 1 தைரியம், 2வது சரியான உபதேசம், 3வது மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, ஆண்டவருக்கு பிரியமுண்டாக ஊழியம் செய்கிறவன். ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போமா, கதை நோய் பார்ப்போம் கொஞ்சம்.